அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருவருடைய உடலில் தீய சக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த தீய சக்தியை விரட்டுறதுக்கு உண்டான சக்கரத்தையும் அதற்குண்டான மந்திர பிரயோக முறையும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவை முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது ஒரு உடம்புல எந்த காற்று கருப்போ இல்லை பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயங்கள் உடலில் புகுந்து அந்த நபரை ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையும் பயன்படுத்தலாம். அதே சமயம் ஒரு வீட்டில் ஏதாவது துஷ்ட சக்திகள் பேய் பிசாசுகள் நடமாட்டம் இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் அந்த துஷ்ட சக்தியை நீங்கள் விரட்டலாம். சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இது இந்த முறையை நீங்கள் ஒரு தடவை பண்ணி வச்சிட்டிங்கன்னாவே போதும். அந்த வீட்டுக்குள்ளேயும் சரி அந்த நபரையும் சரி காலத்துக்கும் அந்த துஷ்ட சக்தியினால் அந்த பாதிப்பு வராது. சரிங்களா? இந்த முறையை பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா அமாவாசை, பௌர்ணமி இல்லைனா அஷ்டமி இல்லைனா சஷ்டி, நவமி இந்த நாட்களில் தேர்ந்தெடுத்துக்குங்க. தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஒரு செப்பு தகடு ஒன்று எடுத்துக்குங்க. அந்த செப்பு தகட்டில் அருங்கோண சக்கரம் ஒன்று வரைஞ்சிக்குங்க. சரிங்களா? அருங்கோண சக்கரம்னா தெரியும், முக்கோணத்தை ரெண்டு பக்கமும் ஒரு முக்கோணத்தை திருப்பி போட்டு அருங்கோண சக்கரம் போடுறது. சரிங்களா? இந்த சக்கரத்தை போட்டுக்கிட்டு அந்த சக்கரத்துடைய 6 மூலைகள்லையுமே சரவண பவ அப்படிங்கிற மாதிரி அந்த அச்சரத்தை எழுதுங்க. அந்த அச்சரத்துடைய நடுப்பகுதியில் நசி மசி அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. எழுதிட்டு அந்த செப்பு தகடை மஞ்சள் நீரால் கழுவி என்ன செஞ்சுருங்கன்னா அந்த எந்திரத்தை ஒரு விபூதி தட்டில் வச்சு ஸ்க்ரீனில் உள்ள மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா உரு கொடுத்துடணும். எத்தனை உரு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 5008 உரு கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்து வச்சுக்கிட்டு அந்த எந்திரத்தை சுருட்டி ஒரு செப்பு தாயத்தில் இல்லைனா ஒரு வெள்ளி தாயத்தில் சுருட்டி உள்ளக்க வச்சு ஒரு கருப்பு கயிறு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த பேய் பிசாசுல உடலில் பாதிக்கப்பட்டவங்களை நான் சொல்கிற முறைப்படி என்ன செஞ்சுக்குங்கன்னா தரையில் திருநாம கட்டியை கொண்டும் வரையலாம், இல்லை பச்சரிசி மாவு இல்லைனா மஞ்சள் தூள் இதை வச்சு என்ன செஞ்சுக்குங்கன்னா இந்த அருங்கோண சக்கரத்தை அந்த தரையில் வரைங்க. வரைஞ்சி அதை சுற்றி அந்தோடைய மூளைகளை சரவணபவம் போட்டு அந்த நசி மசி அப்படிங்கிற அந்த சக்கரத்தை வரைஞ்சி முடித்த பிறகு அந்த சக்கரத்துடைய 6 மூலைகள்லையுமே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டுருங்க. அந்த 6 மூலைகள்லையுமே விளக்கு போட்டு பாதிக்கப்பட்ட நபரை அந்த சக்கரத்துடைய மையப்பகுதியில் உட்கார வச்சு அவருடைய வலது பக்கமாக தேங்காயை 3 சுற்று, ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கோங்க, அதையும் 3 சுற்று சுற்றி அடுத்து என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த கொமட்டிக்காய் எடுத்துக்கோங்க. கொமட்டிக்காயை 3 சுற்று சுற்றி ஒரு ஊமத்தக்காய், சரிங்களா? ஊமத்தக்காய் எடுத்துக்கோங்க, அதுவும் கொஞ்சம் 3 சுற்று சுற்றி அடுத்து ஒரு வெள்ளை சேவல் ஒன்று வாங்கிக்கிங்க. சரிங்களா? வெள்ளை சேவல் ஒன்று வாங்கி அதையும் ஒரு 3 தடவை சுற்றி கழுத்தை நறுக்கி தூக்கி போட்டுறணும். சரிங்களா? இந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு அவரை மஞ்சள் நீரில் குளிக்க வச்சுட்டு இந்த தாயத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த தாயத்தை கழுத்தில் கட்டி விட்டீங்க அப்படின்னா துஷ்ட சக்தி என்ன செய்யாதுன்னா பக்கத்துலேயே நெருங்காது. இதே விஷயத்த ஒரு வீட்டில் துஷ்ட சக்தி இருக்குது அப்படின்னா இந்த சக்கரத்தை எழுதி சுருட்டி அப்படியே மந்திர உரு கட்டி நிலவாசலில் கட்டிட்டிங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே துஷ்ட சக்தி நுழையாது. அதோட சேர்த்து நம்ம வீட்டில் மருதாணி விதையும் வெண்கடுகும் போட்டு சாம்பிராணி புகை அந்த எந்திரத்தில் காமிச்சிட்டு வீடு முழுக்க ஒரு 11 நாளைக்கு நீங்கள் காட்டிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அந்த துஷ்ட சக்தியெலாம் என்ன செஞ்சிடும், ஓடி போயிடும். இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இன்றைக்கி நம்மளை தேடி வரவங்களுக்கு இந்த முறையை தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஆனால் இந்த எந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5008 உருவாது கொடுத்துருக்கணும். கொடுத்து இந்த எந்திரத்தை சுருட்டி தாயத்தில் அடைச்சி இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் வரைஞ்சி என்ன செய்யணும்னா அந்த பேய் பிசாசை நீக்கலாம். இதை செய்வினையால் ஏவல்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த முறையை பயன்படுத்தி கழிப்பு முறையிலையும் எடுக்கலாம். சரிங்களா? இந்த இதை பார்த்தீங்கன்னா வீடுகளில் வச்சு பண்ணக்கூடாது, கோவில்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் பண்ணக்கூடாது. காடு பகுதிகள், குளக்கரைகள், மயானங்கள் இந்த மாதிரி இடங்களில் வச்சு நம்ம இதை பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.